ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தமிழ் வந்து எப்படி படிக்கணும், புக் வைஸ் படிக்கணுமா, இல்லை அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் இதுலேருந்து கேட்பாங்களா, அதுலேருந்து கேட்பாங்களா, நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், இனிமேல் வந்து புக் வைஸ் வேண்டாம், சிலபஸ் வைஸ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமிலேருந்து இப்போ ஈவினிங் டைமில் வந்து ஒரு லைவ் ஒன்று கொடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த லைவ் வந்து ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவு தான். ஓகேங்களா, அதில் வந்து சார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க 5000 கொஷின் பேப்பர் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா. அதில் வந்து 5000 கொஷின் அவங்க அனலைஸ் பண்ணதில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, உரைநடை பகுதி அதுலேருந்தும் கொஷின் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும்னா நம்ம புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை படிப்போம். ஓகேங்களா, அப்படி தான் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதே வந்து சொல்லும் பொருளும் அப்புறம் பொருந்தா சொல்லிருந்து கண்டறிக இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாடல் வரியிலிருந்து கூட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க தமிழ் தகுதி தேர்வில். இதை தான் வந்து அந்த சார் வந்து நைட்டு ஃபுல்லாக அவங்க அனலைஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சொன்னப்போ இந்த மாதிரி சொன்னப்போ கஷ்டமாக இருந்துச்சு. அதே டைம் பார்த்திங்கன்னா, அந்த சாருக்கும் அவங்களுடைய டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தான் சொல்லிக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சொன்னாங்க, நான் 4:30க்கு தான் வந்து தூங்கியே போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அதை கேட்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நமக்காக வந்து அந்த சாரும் அவங்க டீமும் பார்த்திங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ டெஸ்ட் பேட்ச் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஓல்டு பேட்சில் வந்து 1500 போட்டாங்க. இப்போ வந்து 1200 வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஸ்டார்டிங்கில் சிலபஸ் வைஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அவங்க அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், 6th to 10th வரைக்கும் நியூ புக்கில் உள்ளதை அட்டை டு அட்டை நல்லா தெளிவாக படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த சார் வந்து சொன்னதுக்கப்புறம் நானே வந்து கொஷின் பேப்பரை வந்து எடுத்து வச்சு பார்த்தேன். அவங்க கேட்டது வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சார் சொன்ன மாதிரி தான் பாடல் வரிகள், செயல் பகுதி, உரைநடை எல்லாத்துலேருந்துமே வந்து அவங்க கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு சிலபஸை குறைச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்க சொன்ன மாதிரி சிலபஸ் வைஸ் மட்டும் படிச்சிருந்துருப்போம். இதே வந்து நம்ம எக்ஸாமுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு நம்ம எக்ஸாமுக்கு போயிருந்தோம்னா, இப்போ பாடல் வரிகள்லேருந்தெல்லாம் நமக்கு கொஷின் இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, கரெக்டு தானே நான் சொல்கிறது. பாடல் வரிகள்லாம் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போயிருந்தோம்னா புக் பேக் கொஸ்டின், அப்புறம் புக்குக்கு உள்ள ஒரு சில கண்டென்ட், சிலபஸ் வைஸில் என்ன வந்து நமக்கு வருதோ அதை மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்திருப்போம். இப்போ பாடல் வரிகள்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி 6th to 10th வரைக்கும் வந்து புக் வைஸ் ஃபுல்லாக படித்தவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறவங்க சிலபஸ் வைஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா, இதுக்கு தான் அந்த கிறிஸ்டோஃபர் அகாடமி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு புரிதலை வந்து கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து ஒரு தெளிவை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்களும் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா, தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த சார் சொன்ன மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் சிலபஸை வந்து அவங்களுக்கு குறைச்சி கொடுத்துருந்தாலும், நான் வந்து சிலபஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் கொஷின் வந்து எப்படி வேணாலும் கேட்பேன், அதுக்கு நீங்கள் தயாராகிக்கங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் வைஸில் உள்ளதை மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருப்போம். ஓகேங்களா,
அப்படி தான் படிச்சுட்டு போயிருப்போம். இப்போ புக் வைஸ் படித்தோம்னா உள்ள எல்லா கண்டென்ட்டும் வந்து நம்ம தெளிவாக படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக இந்த சார் சொல்கிற மாதிரி நம்ம தமிழில் வந்து 100க்கு 100 எடுக்கலாம். ஓகேங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, நியூ புக்கை கொஞ்சம் நல்லா படிங்க 6th to 10th வரைக்கும். அதுக்கப்புறம் 11th 12th இதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சார் சொல்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், 6th to 10th வரைக்கும் வந்து இனிமேல் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம புக் வைஸே வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளையிலேருந்து வந்து அவங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழுக்கு. ப்ளஸ் அவங்க ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களும் இன்றைக்குள்ளே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜாயின் பண்ணலைங்க. இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளம், ஸோ அதனால் நான் பண்ணலை. ஏன்னா அவங்க யூடியூப்லேயே வந்து கிளாஸ் எல்லாம் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்க கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு வந்து இப்போ 1200லாம் சும்மா சாதாரண விஷயம் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ என்ன தான் நம்ம வந்து ஒரு அகாடமி போய் படித்தாலும் அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி படித்தாலும் இந்த அளவுக்கு அந்த அகாடமியில் எஃபெக்ட் போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் இவங்க 1200 வந்து ரொம்ப அதிகமாகவே எஃபெக்ட் போட்டு தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கே அவங்க டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லிக்கணும். ஸோ உங்கள் சார்பாகவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கிறிஸ்தவ அகாடமி சாருக்கும் அவங்க டீமுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய தேங்க்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு தமிழை வந்து என்ன பண்ணணும், நம்ம புக் வைஸ் தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் வந்து நம்மளும் புக் வைஸே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.